மத்திய அமைச்சக செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனை. கூட்டத்தில் வர்த்தகம், விக்சித் பாரத் தொலைநோக்கு திட்டம் மற்றும் துறை சார்ந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2வது நாளாக நடைபெற்ற IAS, IPS அதிகாரிகள் மாநாடு. பிற்பகலில் நடைபெற்ற மாநாட்டில் வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், வனத்துறை நிர்வாகம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் IAS, IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அரசு திட்டங்களை முறையாக செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் வரும் 3ஆம் தேதி கனமழை பெய்யும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஜூலை 4 முதல் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜூலை 3ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மகாராஷ்டிரா முதல் வடக்கு கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாகவும் வானிலை மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பாதுகாப்பு கருதி கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் வீரபாண்டியனுடன் அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. நாளை நடைபெறவுள்ள தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க நேரில் அழைப்பு. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மேலும் 42 ரிசார்ட்டுகளுக்கு சீல். ஆசனூர், தாழவாடி உள்ளிட்ட பகுதிகளில் ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோடு ஆட்சியர் அறிக்கை. அரசு ஊழியர்களை ஊக்குவிக்க வழங்கப்பட்ட சலுகை ரத்து செய்யப்பட்டால் அதனை மீண்டும் வழங்கும்படி உரிமையாக கோர முடியாது. கூடுதல் கல்வி தகுதியை பெறும் அரசு ஊழியர்களுக்கு ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்த திட்டத்தை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவிலிருந்து கண்ணீருடன் விலகுவதாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நான் பலியாக தயாராக இல்லை என அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீண்டும் போர்க்கொடி. தன்னுடன் வந்த அனைவருக்கும் உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என நிபந்தனை. கஷ்டப்பட்டவங்க இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், CV சண்முகம் இந்த மாவட்டத்துடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வதற்கு அதிமுக, திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதுதான் காரணம். பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ
அதனால தான் வந்து அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து அவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம். இவ்வளோ பேர் ராஜினாமா செய்கிறதுக்கும் காரணம் தான். ஏன்னா எப்படி வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் தீய சக்தின்னு திமுக சொன்னாங்களோ, அதே தீய சக்தியோடு இன்னைக்கு கூட்டணி சேர இவங்க ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்கன்றப்போ எப்படி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் தயாராக இருப்பாங்க? ஸோ முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வது குறித்த கோப்புகள் மீது ஆளுநர் முடிவெடுப்பார். ஆளுநர் ஒப்புதல் வழங்க கோரி எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் விளக்கம். அதை நாங்கள் நேரடியாக அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம். ஃபைல் போயிருக்கு, முடிவெடுக்க வேண்டியது அவருக்கு தெரியாத ஃபைல் அங்கே இருக்குது, முடிவெடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அதில் நேரடியாக போய் அழுத்தமோ இல்லை நேரடியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர்ஸ். முடிவெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு அவர் தான் விளக்கணும். ஸோ அதை போய் கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. நிரந்தர அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. திமுக பிரமுகர் அரசகுமார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி நிர்வாகிகளிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வாக்குமூலம். எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். சூர்யா படபாணியில் சுமார் 70 கேப்சூலை விழுங்கியிருந்த கென்யாவை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கைது செய்து சுங்கத்துறை அதிரடி. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவை பணி இடைநீக்கம் செய்த உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு. வழக்கு எண்ணிடப்பட்ட பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் தகவல். கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கரூர் அதிமுக எம்எல்ஏ MR விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கரூரையும் சேர்த்து 7 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். நாளை நடைபெறும் தவேக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் VCK பங்கேற்கும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய தவேக அரசுக்கு VCK துணை நிற்கும் எனவும் பேட்டி. வாய்ப்பில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் தவேகவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றும். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலிக்கூத்துகள் தமிழ்நாட்டில் தொடரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீடியோ வெளியீடு. தமிழகத்தில் 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்துவதற்கு முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் பேச்சு. ஆகவே தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வழியிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தவேக தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என்ன செய்வது? காற்று தவேக பக்கம் வீசுகிறது. ஜனநாயக திருவிழாவில் ஆள்பிடிக்கும் வேலையை செய்து வருவதாக தவேக அரசு மீது RB உதயகுமார் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் ஊதும் மகுடிக்கு மக்கள் பிரதிநிதிகள் தற்போது மயங்கி கிடப்பதாகவும் கருத்து. ஜனநாயக திருவிழாவிலே அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். விஜய் ஊதுகின்ற மகுடிக்கு
தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே மயங்கி கிடக்கிறார்கள் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து விஜய் ஊதுகிற மகிழ்ச்சிக்கு மயக்கம் அடைந்து வருகிறார்கள். போதைப் பொருள் பயன்படுத்தியது போன்ற வீடியோ வெளியிட்டு அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி திமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, மேயர் பிரியா உட்பட 500க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு அணிதான் உள்ளது, அது ராகுல் காந்தி தலைமையிலான அணிதான். நாங்கள் எல்லோரும் ஒரே பிளேயர்ஸ் தான். தன்னை பொறுத்தவரை டாஸ் போட அனுப்பி வைத்துள்ளார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. ஒரு அணியும் கிடையாது. ஒரே ஒரு அணி ராகுல் காந்தியோட அணி மட்டும்தான் காங்கிரஸ்ல. எங்களுடைய ராகுல் காந்திக்காகத்தான் ஓட்டு, ராகுல் காந்திக்காகத்தான் கூட்டம், ராகுல் காந்திக்காகத்தான் வெற்றி. அதனால எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு அணி தான், ஒரே ஒரு டீம் தான், அது ராகுல் காந்தி டீம் தான். நாங்கள் எல்லாரும் ஒரு பிளேயர்ஸ் தான். என்னை பொறுத்த மட்டும் இப்போ டாஸ் போடுற அனுப்பி வச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வப்பிரதையே டாஸ் போடுற அனுப்பி வச்சாங்க. அதனால அணி ஒரே அணி தான், ராகுல் காந்தியோட. செங்கல்பட்டில் பத்திரிகையாளருக்கும் வைகோவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம். மதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை தாக்க முயன்றதால் பரபரப்பு. ஏங்க, ஒரு கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு அவங்கள பத்தி கண்டம் பண்றது அது நாகரிகமா? அது நாகரிகமா? தோழர், நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க, இன்னும் 1 மணி நேரம் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க எந்த பத்திரிகை, அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாருங்க, நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க.